ஸ்கூலோட ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு உங்களோட குழந்தைகளை பார்க்க போறீங்கல்ல, போவீங்க தானே? அந்த வருட்டாந்திர விழா மேடையில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். அங்கே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரு குழந்தை முயல் வேஷம் போட்டிருக்கும், இன்னொன்று நரி, இன்னொன்று சிங்கம். ஒரு குழந்தையால் எதுவுமே செய்ய முடியலன்னா நீ சும்மா மரமாக நில்லு, அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்லிடுவாங்க. நானும் ஒரு மரம்னு அது நிற்கும். ஒரு குழந்தைய கல்லாக மாற்றிருப்பாங்க, அதுவும் கல் மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் நல்லா ரசிப்பாங்க. மேடையில் இது நடக்குது. கீழே இருக்கிறவங்க இப்போது இதில் ஒன்றும் பெரிய விசேஷமான திறமை எதுவும் கிடையாது. ஆனால் கீழே உட்காந்து பார்க்குறப்போ அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா? அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, என்னைக்கு இந்த இயற்கை முழுவதையும் உங்கள் குழந்தையாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களால் இதை ஒரு நுகர்வு பொருளாக பார்க்க முடியாது. அந்த சேவல் உங்களோட குழந்தைன்னும் நீங்கள் அதுக்கு தாய்ங்கிறதோ தந்தைங்கிறதோ என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு அதோட கழுத்தை அறுக்க உங்களால் முடியாது. சிக்கன் சாப்பிடணும்னு தோணாது. அங்கே போய் நீங்கள் எதை அடைய போறீங்க, எதை அனுபவிக்க போறீங்க? அங்கே அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் அங்கே போனால் அதை அழிக்க தான் முடியும். எதுக்காக அழிக்கணும்? அதில் தலையிடாதீங்க. அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். நீங்கள் அதில் போய் புகுந்து தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்க.